இந்த எண்ணம் வரணும் நமக்கு, எதிர்கால தலைமுறைக்கு வரணும். இந்த தலைமுறை விடுங்க, வழிகாட்டப்படணும். ஆனால் எதிர்கால தலைமுறை இந்த சிந்தனையோடு வளரக்கூடாது. ரிபுல் ஆமீர் அழைக்கப்படுகிறார் எதிரி மன்னரை சந்திப்பதற்காக. எதிரி மன்னர் 2வது முறைக்கு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, ரிபுல் ஆமீர் அனுப்புங்கன்னு சொல்லி போறாங்க. 3வது முறைக்கு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. அமீர் பின் சொல்றாங்க, ரிபுல் ஆமீர் நீங்க போங்க மறுபடியும் சொல்லி. ரிபுல் ஆமீர் சொன்னாங்க, இல்லை நான் போக மாட்டேன், இந்த தடவை வேறொரு நபித்தோழரை அனுப்புங்கள், அந்த மன்னன் அறிந்து கொள்ளட்டும் எங்க எல்லாருடைய நோக்கமும் ஒண்ணுதான் சொல்லி அவர் போய் பேசட்டும். இப்படி பிறரை முன்னிறுத்தி தன்னை பின்னால் ஆக்கி போக வேண்டிய சமூகம், நான் மட்டும் முன்னாடி போறேன் எல்லாம் என் பின்னாடி வாங்க கூப்பிடுது. தப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் நமக்கு இதில் புரிதலை தருவானாக. தவறான புரிதலில் அல்லாஹ் இதிலிருந்து நம்ம நீக்குவானாக. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் தான், நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு அர்த்தம் சொல்றேன். இது ஒரு முடிவல்ல, இதான் இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுன்னு இல்லை. ஒரு சின்ன ஒரு விஷயம் இது. ஃபிக்ஹுல் ஹிலாஃப்ல அந்த பாடத்துல ஒரு சின்ன விஷயம் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இதுல ஏராளமான விஷயம் இருக்கு. இந்த ஃபிக்ஹை புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் அந்த சின்ன விஷயத்தை வச்சிருக்கக்கூடிய நாம் இப்போ எடுத்துட்டு போக வேண்டிய ஒரே ஒரு கல்வியா மட்டும் நான் சொல்றேன். அக்கீதால கருத்து வேற்றுமை வராது. அக்கீதால கருத்து வேற்றுமை வந்தால் சஹாபாக்கள் இந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சு கொண்டா போதும். தர்கால போய் தவாஃப் செய்யலாமா அப்படின்னு ஒரு ஆள் வந்து கேட்டா, அபூபக்கர் தவாஃப் செய்யலங்க எந்த கபரையும், உமர் தவாஃப் செய்யலங்க எந்த கபரையும், உஸ்மான் தவாஃப் செய்யலங்க எந்த கபரையும், அலி தவாஃப் செய்யலங்க எந்த கபரையும், இப்போ நம்ம எப்படிங்க செய்ய முடியும்? தான் பதில். அப்துல் பாசித் சொன்னாரு, முஃப்தி உமர் ஷெரீப் சொன்னாரு, முபாரக் மதனி சொன்னார். இதெல்லாம் வேல்யூ கிடையாது. அக்கீதால இதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. சஹாபாக்கள் முன்னிறுத்தப்பட்டா வேல்யூ, அவ்வளவுதான். தர்கால போய் அவுலியாக்கள்கிட்ட துவா கேட்கலாமா? அபூபக்கர் கேட்கலங்க, உமர் கேட்கலங்க, உஸ்மான் கேட்கலங்க, அலி கேட்கலங்க, நம்ம எப்படிங்க கேட்க முடியும்? இதான் பதில். இப்படி ஒரு சமூகம் வழிகாட்டப்பட்டால் அக்கீதாவில் இந்த சமூகம் நேர்வழி பெறும். இந்த விஷயத்தை எப்படிங்க புரிஞ்சு கொண்டது? அல்லாஹ்வுடைய சிஃபத்தை. அபூபக்கர் கேள்வி கேட்கலங்க, இந்த வசனம் சொல்லப்படும் போது புரிஞ்சு கொண்டாங்க அப்படியே இருக்கிற மாதிரி. உமர் கேள்வி கேட்கலங்க, புரிஞ்சு கொண்டாங்க அந்த மாதிரி. அப்படின்னு நம்மளும் புரிஞ்சு கொள்வாங்கன்னு சொன்னா சத்தியம் இல்ல. அது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் உதவி செய்யறதெல்லாம் அது அல்லாஹ்வுடைய கரம்ங்கிறதெல்லாம் வேற வேற. இப்படிலாம் பேசிட்டு இருந்தா நடக்காது. 2வது கருத்து வேற்றுமை வரும் மார்க்க விஷயத்தில். இப்படி வந்தால் இல்மோட வந்திருந்தா அது கண்ணியமா பார்க்கப்படணும். இதே சொல்லுகிறார். இல்மு இல்ல, ஆதாரம் இல்ல, அது தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டிய சட்டம், அது மூடலா இல்ல, அதுல எந்த இல்மும் அவருக்கு கொடுக்கப்படலை, அவர் ஒன்று சொல்றாருன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் கருத்துன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வழிகேடு தான். அதுவும் ஆதாரம் இல்லாம ஒரு ஃபத்வா சொல்றாருன்னா அதுவும் வழிகேடு தான். ஆதாரத்தோட பிரிறாங்கன்னா தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஆதாரத்தோட அதை புரிஞ்சு கொள்றதுல பிரிறாங்கன்னா தான் பேசிட்டு இருக்கோம். ஆதாரமே இல்ல ஒரு ஆள் சொல்றாரு ஃபத்வான்னு சொன்னா அது பிதஅத் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆதாரம் இருக்கு, அதுல புரிதல்ல வேறுபாடு இருக்குன்னா தான் சொன்னா அந்த ரெண்டுல எது சரி தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஏற்றுக்கொள்ளது பலம் மிக்கது, பலம் குறைந்ததுன்னு சொல்லலாம். ஹக்கு பாத்திலும் சொல்ல முடியாது. ஆனால் ஆதாரமே இல்ல ஒருத்தட்ட அவர் சொல்றாருன்னு சொன்ன ஒரு விஷயத்த இதை செய்வோம்னு சொல்லி அது பாத்தில்னு சொல்லுவோம். ஏன் சொல்ல வழிகாட்டல. அது எந்த சஹாபி அதுல கருத்து வேறுபாடு படலை, அது தெளிவா புரிஞ்சு கொண்டாங்க எல்லாருமே தப்புன்னு சொல்லி. 3வது சகோதரத்துவம். இது நம்ம நிலைமை நமக்கே தெரியும். நம்ம எப்படி இருக்கோம், யாரோட உறவு வச்சுக்கிறோம், யாரோட உறவை துண்டிக்கிறோம், யார் வந்தால் நம்ம முகம் கொடுத்து பேசுகிறோம், யார் வந்தால் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறோம். ஒரு ஆள் கொள்கையில் முரண்பட்டு அவரோட எப்படி நடந்து கொள்கிறோம், கருத்து வேறுபாட்டில் முரண்பட்டு அவரோட எப்படி நடந்து கொள்கிறோம், எதுக்காகவெல்லாம் நம்ம ஊரில் பள்ளிவாசலை பிரித்து வச்சுருக்கோம், எதுக்காகவெல்லாம் தனித்தனி ஜமாத்து வச்சுருக்கோம்னு சொல்லி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். அது உங்களுக்கு சரியான பாதையாக இருந்தால் பின்தொடருங்க, தவறான பாதையாக இருந்தால் அந்த தலைவர்களையும் அவர்களையும் நேர்வழியின் பக்கம் ஒற்றுமையின் பக்கம் அழைங்க. அவ்வளோதான். நம்ம முஸ்லீம் சமூகம் இந்த இல்மை தெரிந்து கொள்ளணுங்கிறதா இந்த இல்முடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரிதலை தரணும். அல்லாஹ் இதில் பிழைகள் இருந்தால் அதை மன்னிக்கணும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இந்த சிறிய அழைப்பை ஏற்றி இவ்வளவு தூரம் வந்ததற்கு அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நிறைவான வாழ்வை இந்த உலகத்திலும் மறுமையிலும் தருவானாக. அல்லாஹ் இங்கே எப்படி அவை ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் இமை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும், அதிலும் குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் இமை ஒன்று கூட்டுவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.